படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியல. நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய என்ன? எது காரணம்? தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்ல. ஏதோ கேட்டு ஒரு காரணத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? ஓட்டுக்கிட்டாப்ல எம்மேன். அதான் மகுவா மைத்ரா கேக்குது, உங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு. வெளியிட வேண்டியதானே? சொல்லுங்க. தம்பி உதயநிதியே பேசுறாப்புல, என்னோட வகுப்பு தொழில படிச்சாப்புல, வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு. படிச்சு வக்கீல் ஆயிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், துணை முதல்வர் ஆயிட்டேன். அதானே அதுக்கு பொருள். அதானே அதானடா தங்கச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒரு சொல்றதுக்கு இல்ல. ரசிங்க தங்கச்சி, ஓரமா உட்காந்து ரசிங்க. பட்டிமன்றம் பாக்குற மாதிரி பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல, பாப்பீங்கல்ல, தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க. அதாவது இப்ப இத கேள்வியை கேட்கிறாருல ஐயா எடப்பாடி, அவர் ஆட்சியில முதலீட்டாளர் இழுத்து வந்தார்ல, அவங்க அம்மா ஆட்சியில, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இழுத்து இருந்தாங்களா? அதெல்லாம் எங்க வெள்ளையறிக்கை. எத்தனை தொழிற்சாலை இருந்தது? உன் தொழிற்சாலை என்ன? உன் தொழிற்சாலை என்ன? இந்த சிப்கார்டு, இந்த நோக்கியோ, இந்த ஹோண்டாய், இந்த சாம்சங், இதானே? அவன் யாரு இந்த முதலாளி? எல்லா சிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்துல என் மக்கள் 20 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை வருது. அரசு தானே கொடுக்குது. குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது வெறியாகுதா இல்லையா? நில நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. தொழிற்சாலை எதுக்கு வச்ச? அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலையின் உரிமையாளர் யாரு? எத்தனை பேர் வேலைக்கு போறான்? வளர்ச்சி அடைஞ்சுன்னா எதுக்கு? எங்க ஆத்தாவுக்கு 500, என் தம்பிக்கு 500, எங்க அம்மா என் தங்கச்சிக்கு 500, 1000 கொடுக்குற. 1000 எது கொடுக்குற? படிக்க போகும்போது. ஏன்னா 1000 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லை. உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டில் இன்னொரு பையன் வந்துருச்சு, 1000 ரூபாய், இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்ற. இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வர்றீங்க. இது எந்த மாதிரி கணக்கு? இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து? ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்ல, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல ஆப்பிரிக்க நாடுகள்ல, அரபு நாடுகள்ல ஏதாவது நாட்டுல தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வருதா? வெளிநாட்டு முதலாளிகள் இங்க வந்து முதலீடு செய்யுங்க. ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பல 100 ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு. அவனை அடிச்சு விரட்டுறது, போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம். நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வா வான்னு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கிறீங்களா? எதுக்கிட்டலாம் தங்கச்சி? அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான்? தன் லாபத்தை வைக்க வருவானா? முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா? தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். படிச்சுட்டு பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க, அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல்? இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. எத்தனை ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 எடுத்துக்க. நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க. தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால், 1/2 மணி நேரம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக. 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை. இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அதுக்கு 6111 ஏக்கர்ல துறைமுகம். இதுல யார் வசதிக்கு? மக்களின் வசதிக்கா? மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு கொக்கு கட்டையை போட்டு காசு வாங்குற? எதுக்கு வாங்குற? மக்களின் வசதி அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்ப நான் வந்தல போர்டு, இந்த ஒரு கார்ல வந்தல இந்த போர்டு, இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன். எந்த ரோட்ல ஓட்ட கட்டி வாங்கினேன்? எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்கினேன்? அந்த ரோட்டை காட்டுற, அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 100-150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க?
கேட்டா வளர்ச்சி, வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம், வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துட்டு வர்றீங்க, இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வர்றீங்க. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி இன்னும் சொல்ல 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிக்கிறான். 15 லட்சத்தி 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேக்குறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேக்குறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர்ற பசங்க நாங்க. தொழில் வளர்ச்சி இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறான். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்திமா காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்ச. பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம் அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்ல நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா. இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, என்ன சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய் உங்களை எல்லாம் மூச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆளுகளை பாருங்க. சும்மா கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு, எவ்வளவு பெரிய தாளாளர்கள், வேந்தர்கள், துணை வேந்தர்கள் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த மாநாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல. உலகம் பூரா பாக்குறீங்க என்னமா கல்வியில சிறந்து விளங்குது பொருட்டே. சென்னையில் உள்ள முக்கிய சாலைகளுக்கு என்ன வெண்டத்தில் தர இந்த கடற்கடற்கரை கால கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது உண்மையான பேர் என்ன தெரியுமா? ராஜராஜன் பெருவீதி. வரலாற்றுல பேரு ராஜராஜன் பெருவீதி. அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா? ராஜீவ் காந்தி சாலை. அது கிழக்கு கடற்கரை சாலைன்னு வச்சிருந்திருக்கலாம். இப்ப வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்புல. எங்க ஊர்ல வந்து தம்பி 80 வயசு 85 வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். சாராயம் கேட்டா கொடுப்போம், கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம், மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா எங்க அப்பா தாத்தா எல்லாம் சொல்லுவோம், பெரியவங்களாம் விடுப்பான்னு ஒரு 4-5 சந்தைக்கு இருப்பாப்ல. அது நல்லது வல்லதை கொடுங்கப்பா, கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போகட்டும்னு. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்க நாடக உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததுல அந்த கலைமன்றத்து பேர் எதுக்கு மாத்தினீங்க? எல்லா சிலையும் தெருவில் இருக்கு. எங்க தமிழ் தாய் சிலையை எதுக்கு இடிச்ச? அப்ப சேட்டை தானே. ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அந்த வளாகத்துக்கு ஏன் தாத்த முகத்தவர் பேர் வைக்கல? 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை இருக்கான்ல, அவன் பேர அந்த கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல? எல்லாத்துக்குமே உங்க அப்பா. அப்ப என்ன நினைக்க தோணுது? சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி பூ வச்சு ஒரு பொட்டு வச்சு போடுவான். 1/2 மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறோம், அதனால நல்லா நல்லா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான். அது அதனால ரசிச்சுக்க. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? நீங்க வச்சுட்டு போனா நான் வந்து மாத்துவேன் தம்பி, நான் வந்து மாத்துவேன். இப்ப நான் சொன்னல இந்த பேரெல்லாம் வைப்பேன். அந்த ஜல்லிக்கட்டு வளாகம் சரி கட்டிட்டாங்க, நம்ம காசு தான் போடுறா தாத்த மூக்கேத்தவர் போடுவேன். கல்வி தந்தை. இங்க என்ன இது என்ன பேரு? வள்ளல் பாண்டித்துரை. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் நூலகம் போடுவேன். என்ன பண்ணுவ நீ? ஏதோ ஆசைப்படுறாரு வச்சு அழகு பாக்குறாரு. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள காலை உணவு திட்டத்தை தெலுங்கானாவில் செயல்படுத்தணும் அவரை நினைச்சு நான் வருந்துறேன். நாங்க தான் சோத்துக்கு செத்த பயமக்களா இருக்காங்க. அவங்களையாவது தன்மானத்தோட வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே. நீ வரைய போமா 2 பேரும். ஆனா சொல்லாம போகணும், சொன்னா மாத்தி வாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி.